ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PS4ல எப்படி பேக்கப் எடுக்கிறது. இன்கேஸ் நீங்கள் உங்களோட PS4 வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணுறீங்க, ரீசெட் பண்ணுறீங்க, இல்லை சம் கேசஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க, இல்லை PS4 ஸ்லிம் நீங்கள் PS4 ஸ்லிம் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. தென் PS4 ப்ரோ வாங்கினீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணுறது, PS4 ஸ்லிம்லேருந்து PS4 ப்ரோவில் எப்படி டேட்டாலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இன்க்ளூடிங் ட்ராஃபிஸ் எப்படி வந்து பேக்கப் எடுக்கணும், தென் ரீஸ்டோர் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பேக்கப் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். அடுத்து ரீஸ்டோர் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ பேக்கப் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஒரு USB ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பென்ட்ரைவில் கூட பேக்கப் எடுக்கலாம். பட் நீங்கள் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது கெப்பாசிட்டி என்ன செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட டேட்டா மோர் தென் 200 GB இருக்கலாம், இல்லை 300 GB இருக்கலாம், இல்லை 100 GB இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற கெப்பாசிட்டி உண்டான பென்ட்ரைவ் இருந்ததுன்னா பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்ககிட்ட இந்த எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் இருக்கும்ல, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அதுவும் இல்லைனா உங்ககிட்ட SSD, இன்கேஸ் நீங்கள் புதுசாக SSD வாங்கியிருந்தீங்க, T5 ஆர் T7 நான் சொல்கிறது WD பாஸ்போர்ட், இந்த மாதிரி நிறைய இருக்குது, சீகேட்டில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி SSD ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இந்த SSDயில் எப்படி காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், எல்லாமே சேம் ஃபார்மேட் தான். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களோட ஹார்ட் டிஸ்க் வந்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நீங்கள் வாங்கும்போது SSD வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் பண்ணிக்கும். இன்கேஸ் இல்லைனா இந்த சேம் ஃபார்மேட் தான். என்ன பண்ணணும் தெரியுமா, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் PS4ல இருக்கிற டேட்டாவை ஏற்றணும் அப்படின்னா, இல்லை பென்ட்ரைவில் ஏற்றணும் அப்படின்னா, PS4 டேட்டாவை ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லையோ இல்லை SSDலையோ இல்லை ஒரு பென்ட்ரைவில் ஏற்றணும்னா நம்ம அதை வந்து EXFAT ஃபார்மேட்டுக்கு இருக்கணும். அதாவது அந்த பென்ட்ரைவோ இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கோ EXFAT ஃபார்மேட்டுக்கு இருக்கணும். பை டிஃபால்ட்டாக FAT32 இல்லாட்டி NTFSல இருக்கும். ஸோ நம்ம அதை ஃபார்மேட் ஈஸியாக கம்ப்யூட்டரில் போட்டு ஃபார்மேட் பண்ணிடலாம். ஃபார்மேட் பண்ணிவிட்டு அந்த EXFAT ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த பென்ட்ரைவோ இல்லை ஹார்ட் டிஸ்க் இல்லை SSDயோ ஒர்க் ஆகும். SSDயில் பை டிஃபால்ட்டாக டிடெக்ட் பண்ணிக்கும். ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி EX ஃபார்மேட் பண்ணிவிட்டு நம்ம பேக்கப் வந்து PS4 வந்து எடுத்துடலாம். பென்ட்ரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆர் SSD ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், லெஃப்ட் சைடில் வந்து டெஸ்க்டாப் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும், விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபைல்ஸ் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா பேக்கப் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி பேக்கப் எடுத்துட்டேன். பிகாஸ் நான் ஃபார்மேட் அடிச்சுன்னா அந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ ஃபார்மேட் எடுத்த பிறகு இங்கே நீங்கள் செக் பண்ணலாம். ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஃபார்மேட் டேப் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிஃபால்ட் ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா NTFSல இருக்குது. சம் ஹார்ட் டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா FAT32 இருக்கும், இல்லை NTFSன்னு இருக்கும். ஸோ NTFS FAT32 இது ரெண்டும் PS4ல ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அதை EXFATக்கு மாற்றணும். ஸோ இப்போ EXFAT இருக்குது. ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். குயிட் ஃபார்மேட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ EXFAT ஃபார்மேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தோம்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஃபைல்ஸும் டிலீட் ஆகிட்டு இது EXFATக்கு இந்த ஃபைல் சிஸ்டம் மாறிடும். ஸோ ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஃபார்மேட் கம்ப்ளீட்டட்னு வந்துச்சு. க்ளோஸ் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என் ஃப்ளாஷ் ட்ரைவை சேஃபாக எஜெக்ட் பண்ணிடுறேன். எப்பவுமே சேஃபாக எஜெக்ட் பண்ணுங்கள். எஜெக்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் பாட்டமில். ஓகே, சேஃபாக ரிஜெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் PS4ல இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ PS4ல நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணியாச்சு. பென்ட்ரைவாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இல்லைனா SSDயாக இருக்கட்டும், எல்லாமே சேம் மெத்தட் தான். ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் பென்ட்ரைவில் இப்போ காட்டுறேன். ஸோ சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபார் அதர் டிவைசஸ்க்கு. ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, செட்டிங்ஸ் போயிடுங்க. செட்டிங்ஸில் டிவைசஸ் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். டிவைசஸில் ஃபர்ஸ்ட்டு அது வந்து ரெகக்னைஸ் பண்ணிச்சான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். USB ஸ்டோரேஜ் டிவைசஸ் போகிறேன். ஓகே, என்னோட பென்ட்ரைவ் ஒரு 33 GB உண்டான பென்ட்ரைவ் அதில் இருக்குது. ஓகே, நீங்கள் USB ஸ்டோரேஜை எப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, செகண்ட் ஹார்ட் டிஸ்க்கை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக USB ஸ்டோரேஜ் டிவைசஸில் இதில் பண்ண முடியாது. பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் ஃபார்மேட் ஆஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். அங்கே பாருங்கள், ஆப்ஷன்ஸ் cannot format this USB storage device as extended. பிகாஸ் அது வந்து USB 3 இருக்கணுமா, USB 3 தான் இருந்து. பட் செகண்ட் வந்து க்ரைட்டீரியா மீட் பண்ணல. 250 GB மினிமம், 8 GB மேக்ஸிமம் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வந்து பார்த்தீங்கன்னா 32 GB பென்ட்ரைவ் தான். பட் நான் அதே வந்து இதை போட்டு பண்ணி தான் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா 4 TB. ஸோ இதை நான் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது அது ஒர்க் ஆகும். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இது. டைரக்ட்லி கனெக்டட் டு த PS4. ஸோ ஓகே, நம்ம PS4ல கனெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு க்ரைட்டீரியா மீட் பண்ணனாலும் இது ஃபெயிலியர் ஆகிடும். பட் இந்த வீடியோட பர்பஸ் வந்து ஜஸ்ட் பேக்கப் தான் எடுக்க போகிறோம். இது உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மாதிரி, இன்ஃபர்மேஷன் மாதிரி சொல்லலான்னு இருந்தேன். ஓகே, பேக் போகிறேன். பேக் போயாச்சு. அதாவது ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கு. ஸோ USB ஸ்டோரேஜ் டிவைஸஸ் இருக்குது. தென் அதுக்கடுத்து நான் எதில் போகணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் சேவ் டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒன்று மறந்துட்டேன், அதுக்கு முன்னாடி ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ட்ராஃபிஸை சிங்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நீங்கள் எல்லா ட்ராஃபிஸும் இருக்கும்.
ஸோ ட்ராஃபிஸ் தான் மெயினு. ஸோ ட்ராஃபிஸ் இதில் இருக்குது, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ட்ராஃபிஸ் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆப்ஷன்ஸ் மெனு, ஸோ உங்கள் கண்ட்ரோலில் ஆப்ஷன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் வித் PlayStation நெட்வொர்க், ஃபர்ஸ்ட் இது நம்ம கொடுக்கணும். பேக்கப் எப்போ எடுக்கிறதா இருந்தாலும் இது கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ராஃபிஸும் அடுத்த கன்சோலில் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது அப்டேட் ஆகும். இல்லைனா இந்த கன்சோலே, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கன்சோலே ஏதாவது ஃபார்மேட் அடிக்கிறீங்க இல்லை இனிஷியலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா திருப்பி நீங்கள் ரீஸ்டோர் பண்ணும்போது இந்த ட்ராஃபிஸ்லாம் அதில் இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக ட்ராஃபிஸ் வந்து சிங்க் ஆகிடுச்சு. இப்போ நான் செட்டிங்ஸ் போகிறேன். செட்டிங்ஸ் போய் அப்ளிகேஷன் சேவ் டேட்டா மேனேஜ்மெண்ட், அதில் சேவ்டு டேட்டா இன் சிஸ்டம் ஸ்டோரேஜ் இதுக்கு போகிறேன். ஓகே, சூப்பர். காப்பி டு USB ஸ்டோரேஜ் டிவைஸ். ஸோ இப்போ நான் வந்து இதில் இருக்கிற சிஸ்டம் ஸ்டோரேஜில் இருக்கிறத USB ஸ்டோரேஜ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இப்போ டேப் பண்ணுறேன். என்னென்ன டேட்டாலாம் வேணும் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், மோர் தென் ஐ திங்க் 1 GB கிட்ட வரும் நான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியல. ஸோ இப்போதைக்கு ஒரு சாம்பிளுக்கு 2 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணும்னா நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆப்ஷன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், செலக்ட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதெல்லாமே சூஸ் பண்ணிக்கிறேன். இது வேணாம், இது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஓகே, லாஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 நீட் ஃபார் ஸ்பீட், இதெல்லாம் தேவையோ நீங்கள் எடுத்துக்கலாம். பேக்கப் ஓகேவா, நான் எப்படியும் பேக்கப் எடுக்கணும். சரி, ஓகே, காப்பி. அடுத்ததான் காப்பி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்ட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2/9 13 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னால் இப்போது PS4 டேட்டாவை பேக்கப் எடுக்க முடியுது. பென் ட்ரைவ் ஆர் எக்ஸ்டர்னல் ட்ரைவ் ஆர் SSD. ஸோ நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர், சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நீங்கள் அந்த சேவ்டு டேட்டா போய் பார்க்கணும் அப்படின்னா அந்த பென் ட்ரைவில் ஜஸ்ட் பேக் போயிடுங்க. சேவ்டு டேட்டா ஆன் USB ஸ்டோரேஜ் டிவைஸ் இருக்குல்ல, இதை இப்போ டேப் பண்ணணும். இப்போ இதை டேப் பண்ணிங்கன்னா காப்பி டு சிஸ்டம் ஸ்டோரேஜ்னு இருக்கும், அதை வந்து டேப் பண்ணணும். டேப் பண்ணிங்கன்னா என்னென்னலாம் நீங்கள் காப்பி பண்ணிங்களா இருக்கும் பாருங்கள், இன்க்ளூடிங் ட்ராஃபிஸோடு இருக்கும். ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து எது வேணுமோ, ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ்னு வரும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுத்துட்டு காப்பி கொடுத்துக்கணும். காப்பி கொடுத்துட்டா இப்போ எங்கள் USB ஸ்டோரேஜ்லேருந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக சிஸ்டம் ஸ்டோரேஜில் வந்து அது காப்பி பண்ணணும். ஸோ எஸ் கொடுத்தீங்க. டு யூ வாண்ட் ஓவர் ரைட் திஸ் சேவ் டேட்டான்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிறது ஓவர் ரைட் ஆகிடும். இல்லை வேணாம் அப்படின்னா அதை எடுத்து விட்டுட்டு நம்ம எஸ்ன்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக ரீஸ்டோர் ஆகிடும். ஸோ இதுதான் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ திங்க் நான் ரீஸ்டோர் தனியாக அடுத்த வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா பேக்கப்பும் இதுலேயும் சொல்லிட்டேன், ரீஸ்டோரும் இதுலேயே சொல்லிட்டேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வே. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஈஸியாக PS4 டேட்டாஸை பேக்கப் எடுக்கலாம், இன்க்ளூடிங் ட்ராஃபிஸ். அண்ட் அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ஒன்று சொல்லிடுறேன். காப்பி பண்ண அந்த பென்ட்ரைவை உங்கள் PS4 கன்சோலில் இன்சர்ட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸில் அப்ளிகேஷன் சேவ்டு டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கையில் யூஎஸ்பியில் தான் டேட்டா இருக்குது. ஸோ சேவ்டு டேட்டா ஆன் USB ஸ்டோரேஜ் டிவைஸ் அதை வந்து டேப் பண்ணுறேன். அண்ட் காப்பி டு சிஸ்டம் ஸ்டோரேஜ் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வேணுமோ நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் இன் டெப்த்தாக அந்த கேமோட பர்டிகுலர் சேவ்டு டேட்டாவை கூட நீங்கள் போய் செக் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வேணும் அப்படின்ட்டு அதை மட்டுமே கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா PS4 ஸ்டோரேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ எஸ் கொடுத்தா எல்லாமே காப்பி ஆகிடும். ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு PS4 ஆர் PS5 எனி PlayStation வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.